Hi friends, welcome back to Bhuva's Dream. நான் புவனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வில்வா ஜுவல்லரிக்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய டைம் நீங்க வில்வா ஜுவல்லரியை பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லொகேஷன் பார்த்துடலாம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துல அன்னபூர்ணா தெரியாதவங்க இருக்க முடியாது. அன்னபூர்ணால இருந்து ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வச்சீங்கன்னாவே பக்கத்திலே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இப்போ அதுதான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அன்னபூர்ணாவை கிராஸ் பண்றோம். அன்னபூர்ணாவை கிராஸ் பண்ணி போன உடனேவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பில்டிங்ஸ் தள்ளின உடனேவே லெஃப்ட்லேயே உங்களுக்கு நம்ம வில்வா ஜுவல்லரி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நான் வழி காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்க. போகிற வழியில் சில லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸிங்க கண்டுபிடிக்கிறது, இருந்தாலும் காமிச்சிருக்கேன். ஸோ சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும் அன்னபூர்ணாக்கு அடுத்த பில்டிங். அதுக்கு அடுத்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரி வந்தாச்சு. ஸோ வில்வா ஜுவல்லரி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. செம்ம ஆம்பியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. ஆல்ரெடி இவங்க ஆம்பியன்ஸ்க்கு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ இன்னும் சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் அட்டகாசமாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியை டிஸ்கிரைப் பண்ணுறதா இவங்களோட ஆம்பியன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதான்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா எனக்கு நார்மலாகவே இந்த ஆம்பியன்ஸ் எப்போவுமே ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் எல்லா வீடியோஸ்லேயும் நான் என்னோட எல்லா வில்வா ஜுவல்லரி வீடியோஸ்லேயும் நான் அதை காமிச்சிருப்பேன். சூப்பரான ஆம்பியன்ஸை நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் உள்ளே போனால் நம்மளுக்கு அப்படி ஒரு ப்ளசண்ட்டாக அவ்வளோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம வில்வா ஜுவல்லரியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸ் தாங்க. பட் அதுக்காக அது மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. இங்கே கோல்டு, சில்வர்ஸ், டைமண்ட்ஸ்னு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவாக இவங்க கிட்ட நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸில் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக இவங்க ஒட்டியானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. இந்த ஷாப்பில் இருக்க மாதிரி வேற எந்த ஷாப்பில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அகெயின் நம்ம ஆம்பியன்ஸ்க்கே வருவோம். ஆல்ரெடி நீங்கள் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பாதி வரைக்கும் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ஹெவன்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர உங்களுக்கு சில்வர்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இந்த செயின் தாங்க. இது கொடி டைப் செயினுங்க. 26.500 கிராம்ஸ் இருக்குது. இது எல்லாமே கோல்டு பிளேட்டட் சில்வர் செயின்ஸு. அடுத்தது இது பாருங்கள், அந்த முறுக்கு செயின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடி பேட்டர்னில் இருக்க செயின் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாங்கல்யம் கோத்தும் போட்டுக்கலாம், இல்லை மாங்கல்யம் போடாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டாலர் செயின் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸில் இருக்கிற ஒரு செயின் தாங்க. நல்லா திக்கான செயினும் வச்சுருக்காங்க, நல்லா மெல்லிஸாக வேணும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லதுனா நீங்கள் ஜென்ஸ் செயினா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செயின்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் ஜஸ்ட் எதுக்கு இதை மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஜஸ்ட் இந்த கிளிப்பிங் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு கிளிட்டரிங் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு செயின் தான், அழகாக இருக்குது. 33.500 கிராம்ஸ் வந்துச்சுங்க. சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இது நான் ஆக்சுவலாக நான் காட்டுற பாக்ஸ் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஜஸ்ட் மேலாப்பில் இருந்ததுனால உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். பட் இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது நெக் பீஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கெம்பு ஸ்டோன் வச்ச நெக் பீஸ் தாங்க, செம்ம சூப்பராக இருப்பாங்க. ஸோ அடுத்தது இது பாருங்க, ரொம்ப நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்டிக் பீஸ் தான். பட் அதுலேயே கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரி டபுள் லேயரில் இருக்கிற ஒரு குந்தன் ஸ்டோன் கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு டைப் ஆஃப் செயினுங்க, அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா அட்டிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப்பு. இது எல்லாமே உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸுங்க. ரீசேல் வேல்யூ இருக்குது, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்வர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். சில்வர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட நிறைய ஆங்க்லெட்ஸ், அதாவது கொலுசு, பிரேஸ்லெட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் சில்வர்ஸும் இருக்குது, நார்மல் சில்வர்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் டைப் ஆஃப் சில்வர்ஸ் தான். பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா அந்த கார்ட்டூன் டைப் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரேஸ்லெட்ஸும் நிறையவே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் 92.5 சில்வர்ஸுங்க. கோல்டு பிளேட்டட் கிடையாது, நீங்களே பார்த்துப்பீங்க. ஃபுல்லாக சில்வரில் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க
அப்படின்னா ஒரு ஆன்டிக் டைப் ஆஃப் சில்வர் தாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு வெட்டிங்க்கு வேர் பண்ணுவாங்களே நல்லா பெருசாக அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கொலுசு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதிகமாக சத்தம் வராது, பட் இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த பீடட் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நல்ல கிராண்டான கொலுசு நிறையவே இருக்குது. ஸோ இதோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 171 கிராம்ஸ் வருதுங்க. நல்ல ஹெவியான ஒரு பேட்டர்ன், அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 171 கிராம்ஸ் வருது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒரு வெட்டிங் பிரைடல் கொலுசு தான் நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டோன் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது ஸ்டோன் கிடையாது, ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர்ஸ் தான். பார்க்குறதுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டாக அது உங்களுக்கு ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்குங்க, அதனால பார்க்க அப்படி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 கிராம்ஸ் வருதுங்க. இதுவும் பிரைடல் வேர் தான், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரைடல் வேருக்காகட்டும் நார்மல் பீஸ் கூட இருக்குது. ஸோ இது பாருங்களேன், இது வந்து நல்ல ஒரு மாதிரி கொடி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பீஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சலங்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த மாதிரி டைப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 57 கிராம்ஸ் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் போடுவீங்க அப்படின்னா இந்த ஆன்டிக் டைப்லேயே ஸ்ட்ராங்காக நல்ல பிரைடல் பீஸ் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் பீஸ் தான், எவ்வளோ திக்னஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டோன்ஸ் அண்ட் அந்த பீட்ஸ் ஒரு 2 லேயர் 3 லேயர் அப்படி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா காலில் போட்டோன்னு வைங்களேன், கால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் இருக்குது. 125 கிராம்ஸ் வருதுங்க. அடுத்தது இது பாருங்களேன், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலுசு. இது வந்து அழகாக உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னுங்க, அட்டகாசமாக இருக்குது. இது 47 கிராம்ஸ் வருது. ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் ஒர்க்கில் அழகாக இருக்கும் காலில் போட்டிங்க அப்படின்னா. அடுத்தது இதுவும் அப்படி தாங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன். ஜிம்கி பாருங்கள், ஒரு ஸ்டட்டு ஒரு கம்மலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன், கம்மல் மாதிரி தெரியும். நல்லா ஸ்டோன்ஸு கலர் ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி 71 கிராம்ஸ் வருதுங்க. நல்ல 3 to 4 லேயர் உங்கள் காலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அது சலங்கை எடுக்கிற மட்டும் இந்த ஸ்டட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறது ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அழகான கலெக்ஷன்ஸுங்க நிறைய இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான கொலுசு தாங்க. கிட்ஸான கொலுசுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்ஸ் வரை 12 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது பாருங்கள். 10 கிராம்ஸ்லாம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியான கிராம்ஸே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக லைட் வெயிட்டாக தானே இருக்கும். அதனால் பாருங்கள் 9 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு கொலுசெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து கிட்ஸான கொலுசு தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் கேரக்டர், ஃப்ளாரல் ஒர்க் இந்த மாதிரி கொலுசு நிறைய வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி வேர் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம். நம்ம என்ன வாங்கி கொடுக்குறது ஒரு டைம் யோசிப்போம் இல்லையா. அதுக்கு அடுத்தது நம்ம நார்மல் கொலுசு, யூஸ்வலாக நம்ம இப்போ பிரைடல் கொலுசெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கொலுசு தாங்க. அந்த கீழே பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் அப்படி இருக்கும் இல்லையா, ஹேங் பண்ணுவோம்ல, அந்த டைப் ஆஃப் கொலுசு. இது 99 கிராம்ஸ் வருது. அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒரு பிரைடல் கொலுசுங்க. நல்லா கிராண்டாக சலங்கை, ஃபுல்லாக சலங்கை இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். யூவும் இருக்குது, சலங்கையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 143.500 கிராம்ஸ் வருதுங்க. நல்ல வெயிட் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்னுங்க. இந்த டைப் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பேக் ஒரு சைடில் நம்ம வச்சு நம்ம வேர் பண்ணிக்கலாம். கால் அப்படி ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பிரைடல் கொலுசு தான். அடுத்தது நீங்கள் பார்க்குறது பிரைடல் கொலுசு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் வேர் பண்ணுற மாதிரி கிராண்டான கொலுசு வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்லேயே பார்த்தீங்கன்னா சில்வர், ரோஸ் கோல்டு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்டோனில் இருக்கிற மாதிரியே கொலுசுங்க. 48 கிராம்ஸ் வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோனுங்க, சூப்பராக இருக்குது. 33 கிராம்ஸ் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு அதை கனெக்ட், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற இடம் ஃபுல்லாக வெளியில் செஞ்சதுங்க. 92.5 சில்வர்ஸ் தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான, காலேஜ் கேர்ள்ஸ்க்கான ஒரு பீஸ் தான். 6 கிராம்ஸுங்க. 6.500 கிராம்ஸ் மட்டும்தாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து இது பாருங்கள், இது வந்து ஜென்ஸ்க்கான ப்ரேஸ்லெட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே ரோஸ் கோல்டு எல்லாமே இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து இது பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி 9.500 கிராம்ஸில் சிங்கிள் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அழகான ஒரு பிரேஸ்லெட்டு. அடுத்து இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு எனாமல் வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு. அப்புறம் இது பாருங்கள், இதுதாங்க ரோஸ் கோல்டு. இது பார்த்தீங்கன்னா அழகாக நடுவில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி 2 சைடு ரோஸ் கோல்டுன்னு உங்களுக்கு வேர் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான இது. பீஸ் ரேட்டுங்க 5500 வரும் பீஸ் ரேட். இது எல்லாமே
ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய பீசஸ் வச்சிருக்காங்க. அதில் சில பீசஸ் தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் ரோஸ் கோல்ட் மிக்ஸ் பண்ண மாதிரியான கலெக்ஷன். இது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டைப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. பட் இந்த கடையில் எடுத்து காட்டணும்னு வைங்களேன், இங்கேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணணுங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வில்வா ஜுவல்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் கலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்காகவாவது வாங்கலேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.